பருப்பு கறியே ஆனாலும் பக்குவமாய் சமைக்கையில் மாமிசமே தேவையில்லை, மனசிற்கு திருப்தியாய் வயிறார சாப்பிடலாம். வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது மசாலா மைசூர் பருப்பு கறி எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பருப்பு கழுவுறதுக்கு வசதியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 200 கிராம் மைசூர் பருப்பு, அதாவது 1 கப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த பருப்பை சுத்தமா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்ப பருப்பு கறி செய்யறதுக்கு வசதியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கங்க. அதுல 2 மேசக்கரண்டி அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கங்க. இப்ப எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1 அலகு கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு தாளிக்கலாம். நெருப்பு மீடியத்தை விட குறைவா வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, சீரகம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். 150 கிராம் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இடிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த பருப்பு கறிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்து நாங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே நாங்கள் வெங்காயத்தை வதக்கும் போது உப்பை சேர்த்து வதக்கணும்னு சொன்னா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும். இந்த வெங்காயம் உங்களுக்கு 100% வதங்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 75% வதங்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுமே இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, தாளினில நாங்க மசாலா சேர்த்து ஒரு 15 செகண்டுக்கு இந்த மாதிரி வதக்கினதும் இப்ப இதுல 200 கிராம் வெட்டிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை நாங்க வதக்கி கொள்ளலாம். இப்ப பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்ப இந்த டைம்ல நாங்க ஏற்கனவே கழுவி வடிய வச்சிருக்கிற மைசூர் பருப்பை இந்த தாளினில சேர்த்துடலாம். இப்ப மைசூர் பருப்பை தாளினில சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நாங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வதங்க விடலாம் இந்த மசாலாவோட. பாருங்க, பருப்பு இந்த மாதிரி வதங்கினதும் இப்ப இந்த டைம்ல நாங்க தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு பருப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் பருப்பு அவிஞ்சு வரும்போது கணக்கா இருக்கும். இப்ப இதை நல்லா திளாவிட்டு மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் நாங்க இதை வேக வைக்கலாம். நெருப்பு முதல்ல கொதி வரும் வரைக்கும் உயர்ந்த தீயில இருக்கட்டும். கொதி வந்ததுமே மீடியத்தை விட குறைச்சு விட்டுருங்க. மொத்தமா 15 நிமிஷம் இது வேகட்டும். இப்ப பாருங்க, 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப நாங்க பருப்பை திறந்து பார்க்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா அழகா வெந்திருக்கு. இப்ப இந்த பருப்பை இந்த மாதிரி ஒரு கரண்டியோ அல்லது அகப்பையோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த பருப்பு கறிக்கு பருப்பு முழுசா நிக்க கூடாது. இந்த மாதிரி கரைஞ்சா தான் நல்லா இருக்கும். பாருங்க, பருப்பு இப்ப நல்லா மசிஞ்சிட்டு இந்த டைம்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு வெட்டின மல்லி இலை தூவி ஒரு 30 செகண்டுக்கு கொதிக்க வச்சு அடுப்பு அணைச்சிடலாம். இப்ப மசாலா பருப்பு கறிக்கு தாளிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்டியில 2 மேசக்கரண்டி சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 அலகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, கடுகு சீரகம் எல்லாம் வெடிச்சிட்டு இந்த டைம்ல நறுக்கின 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, பூண்டு இந்த மாதிரி பாதி வதங்கினதுமே இந்த டைம்ல 3 செத்தல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து இந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கிக்கோங்க.
இப்போ பாருங்க மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் தாளினை வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நாங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். இப்ப பருப்பு கறியை பரிமாற தயாரா இருக்கிற வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்ப பாருங்க நம்முடைய மசாலா பருப்பு கறி எல்லாம் பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இந்த டைம்ல நாங்கள் தாளிச்சிருக்கிற தாளினையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்முடைய சுவையான மசாலா பருப்பு கறி பரிமாற தயாராயிருச்சு. என்ன நண்பர்களே, நம்முடைய மசாலா மைசூர் பருப்பு கறி அழகா ரெடி ஆயிருச்சு. இந்த மைசூர் பருப்பு கறியோட சுட சுட சாதம் போட்டு சாப்பிடுவீங்கன்னு சொன்னா அவ்வளவு சுவையா இருக்கு. இதுக்கு வேற எந்த கறியுமே தேவையில்லை, அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் டான்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.